வணக்கம். இன்று ஒரு நிமிடம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நோயற்ற வாழ்வில் குறைபற்ற செல்வம்னு சொல்லியிருக்கா அதை பற்றி. அதனால் நம்ம குழந்தைகளாகட்டும், பெரியவர்களாகட்டும், ஏஜ்டு ஆளுநருக்கு, சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், கூடியமானவட்டும் வியாதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு கலப்படமான உணவுகள் எல்லாமே உணவு கலப்படமாக போயிடுது. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, பீஸா, அது இது நிறையா போயிடுது. அதே மாதிரி நல்லா கலர் சாயம் போட்ட பொருட்கள் தான் பகோடா, அது இது ரோஸ்ட்டு, அது ரொம்ப சாப்பிடாதீங்க. நல்ல ஆகாரங்களாக, எளிமையான ஆகாரங்களாக சாப்பிடுங்க. உடல் நலத்தை எல்லோரும் பேணி பாதுகாக்கணும். அதனால் எல்லோரும் நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு நல்லபடியாக உடம்புல பேணி பாதுகாக்கணும். உடம்பை ஒவ்வொருத்தரும் பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு நான் ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன். காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட்லாம். பழச்சாறுகள் வாங்கி வீட்டிலேயே புழிஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சர்க்கரையும் சேர்த்துக்க வேண்டாம், உப்பு மீடியமாக சேர்த்துக்கணும். சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் கூடியவட்டு இப்போ யாரை கேட்டாலும் சின்ன குழந்தைலேருந்து சுகர் இருக்குங்கிறா, ப்ரெஷர் இருக்குங்கிறா. அது ஓரளவு அவாய்ட் பண்ணணும். ஆங்கில வைத்தியத்தில் சுகர் ப்ரெஷருக்கும் வைத்தியம்தான் பண்ணிட்டு போகிறா. மாத்திரை லைஃப்பில் சாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிற அளவிய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆங்கிலத்தில் மருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் கூடியவட்டும் நல்ல கோடையாக இருக்குது, நிறையா ஜலம் தண்ணி சாப்பிடுங்க. குடிநீர் நிறையா சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க அப்படின்னு நான் கூட கேட்டுட்டு உடல் நலத்தை எல்லோரும் பேணி பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். நன்றி.